அட பாவிகளா, இதே பொழப்பாத்தான் திரியறீங்களா? எதிர் வர இருக்கும் தொடரில் எங்களுக்கு எதிராக அவர் ஒரு சதம் அடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ஆஸ்திரேலியா வேகப்பந்துவீச்சாளர் ஜான்சன் கூறியிருக்கிறார். பெரும்பாலும் எங்கள் நாடுகளில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் நடந்தால் எதிரணி எந்த அணியாக இருந்தாலும் நாங்கள் தான் அவர்களை ஸ்லெட்ஜ் செய்வோம். ஆனால் எங்களையே எங்க இடத்தில் ஸ்லெட்ஜ் மிரள வைத்தார்கள். எங்கள் நாட்டு ரசிகர்களே இந்திய வீரர்களின் அணுகுமுறையை கண்டு ரசிக்க ஆரம்பித்தனர். எங்களுக்கே இது விசித்திரமாக இருந்தது, எங்களால் நம்பவே முடியவில்லை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் புதிய கேப்டனை கண்ட இந்திய அணி ஒரு புதிய உத்வேகத்துடன் களத்தில் செயல்பட்டனர். எங்களால் அவர்களை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு பந்துகளும் முடியாது என்று அடித்து நொறுக்கினர். நாங்களும் எவ்வளவு முயற்சி செய்தோம், விராட் கோலியை வீழ்த்திவிட்டால் அணியை வீழ்த்தி விடலாம் என்று எண்ணினோம். ஆனால் விராட் கோலி வீழ்த்துவதே எங்களால் முடியாமல் போனது. நாங்கள் புதிய இந்தியாவை கண்டோம் 2015ஆம் ஆண்டுகளில். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் விராட் கோலி எப்படி தனது அணுகுமுறையை வைத்து விளையாடினாரோ அதேபோல் இந்த தொடரிலும் அவர் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். விராட் கோலியை நாங்கள் கடந்த முறைகளில் வீழ்த்த தவற விட்டு விட்டோம், ஆனால் இந்த முறை அவரை எங்கள் பாணியில் வீழ்த்துவது ஒரே இலக்கு. அட விராட் கோலி மட்டும்தான் இவர்கள் கண்களுக்கு தெரிவார் போல. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கிங் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம்.